கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்று இந்து பத்திரிகையில் அருமையான செய்தி ஒன்று வந்திருக்கிறது. எகிப்தில் வேலி ஆஃப் த கிங்ஸ், அரசர்களின் பள்ளத்தாக்கு என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் சில பிராமி எழுத்துகளில் சில கல்வெட்டுகள்னா பொறிப்புகள்னு வைத்துக்கொள்வோம். சில பொறிப்புகள் கிடைத்துள்ளன. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் தமிழ் உள்ளது, பிராகிருத மொழியும் சம்ஸ்கிருத மொழியும் உள்ளன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சது கொஞ்சம் முன்னாடியே நடந்துருச்சு. ஆனால் அதை பற்றிய ஒரு பேப்பர் ஒன்று இப்பொழுது சென்னையில் ஒரு கல்வெட்டியல் தொடர்பான ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இது என்னன்னா இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் தமிழ் எபிகிராஃபி. கடந்த 2 தினங்களாக இந்த கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு பேப்பராக இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதை இந்த 2 அறிஞர்கள், சார்லட் ஷ்மிட், ப்ரொஃபஸர் அட் த ஃப்ரெஞ்ச் ஸ்கூல் ஆஃப் ஏஷியன் ஸ்டடீஸ் EFEO, இது பாரிஸ் நகரத்தில் இருக்கு. கூடவே இங்கோ ஸ்ட்ரவுஷ், ப்ரொஃபஸர் அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் லசான் இன் சுவிட்சர்லாந்து. ஸோ இவங்க இந்த கட்டுரையை வாசிச்சிருக்காங்க. இந்த தகவல் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது இந்த முழுமையான தகவல் இந்த கட்டுரையில் வருது. அவற்றையெல்லாம் பார்த்துருவோம். கிட்டத்தட்ட இந்த 2 ஆராய்ச்சியாளர்களும் 30 பொறிப்புகளை அங்கே பார்த்துருக்காங்க. இவை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ், பிராமி, பிராகிருத், சான்ஸ்கிருத், இது எல்லாமே. அது எழுத்து பெரும்பாலும் பிராமி. அதில் இருக்கக்கூடிய மொழி தமிழாகவும் பிராகிருத்தாகவும் சான்ஸ்கிருட்டாகவும் இருக்குது. இதை பற்றி இன்னொரு கட்டுரையில் பார்த்தேன். குறைந்தபட்சம் ஒரு கல்வெட்டு கரோஷ்டிங்கிற எழுத்து வகையில் இருக்குது. இந்தியாவுடைய ரொம்ப பழமையான எழுத்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்று கரோஷ்டி, இன்னொன்று பிராமி. இதில் கரோஷ்டி அப்படிங்கிற எழுத்து முறை பெரும்பாலும் வடமேற்கு இந்தியாவில் தான் இருந்தது. வடமேற்கு இந்தியான்னு நான் சொல்கிறதுல ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்லாம் அடக்கம். இது ரொம்ப பழமையான இந்தியாவை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது இந்தியாவுடைய பெருநிலப்பரப்புக்கு அந்த கரோஷ்டி எழுத்து முறை அவ்வளவா வரலை. அங்கங்கே இங்கங்கே ஏதாவது ஒரு ஃப்ராக்மெண்ட் கிடைக்கலாம். உதாரணத்துக்கு சாஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மத்திய இந்தியாவில் இருக்குது. அங்கே ஒரு பெரிய பௌத்த ஸ்தூபி ஒன்று இருக்குது. அதில் பெரும்பாலான கல்வெட்டுகள் எல்லாமே பிராமியில் இருந்தாலும் ஓரிரு இடங்களில் கரோஷ்டியில் இருக்கிறத பார்க்கலாம். தென்னகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலலாம் கரோஷ்டிங்கிறது நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போ இந்திய பெருநிலப்பரப்பில் ரொம்ப முந்தைய எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தா அது முழுக்க முழுக்க பிராமியில் தான். நமக்கு தெரிந்து ரொம்ப பழமையான நீண்ட கல்வெட்டுகள் அப்படின்னு பார்த்தா அது அசோகர் காலத்தில் ஆரம்பிக்குது. அசோகர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பல எழுத்துக்கள் பல மொழிகளை பயன்படுத்தினார். அவருடைய பிராமி எழுத்துக்களாலான கல்வெட்டுகள் இந்தியா முழுக்க நிரம்பியிருக்கு. கரோஷ்டியில் எழுதப்பட்ட அவருடைய கல்வெட்டுகள் இருக்குது. அராமைக்லேயும் கிரீக்லேயும் கூட அவருடைய கல்வெட்டுகள் ஆப்கானிஸ்தான பகுதியில் கிடைக்குது. ஏர்லியஸ்டாக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியது. அதற்கு பிறகு வரிசையாக இந்தியாவில் கல்வெட்டுகள் பார்க்குறோம். அது பிராமியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. பலவேறு எழுத்து முறைகள் இந்தியாவுக்குள்ளே வருகின்றன, பல மொழிகளும் வருகின்றன. இது ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்டுக்கு தான். இதற்கு அடுத்ததாக இந்த இந்திய பெருநிலப்பரப்பை தாண்டி உலகின் பல்வேறு பாகங்களிலும் இந்திய மொழியில், இந்திய எழுத்து வகைகளில் கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன. அது ஒரு கோடியில் எகிப்திலிருந்து ஆரம்பித்து மறுகோடியில் இந்தோனேஷியா வரைக்கும் போகுது. இதில் என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தா இவையெல்லாம் கடல் வழி வணிகத்துக்கான பாதைகள். இப்போ இந்தியாவுடைய மேற்கு கடற்கரை ஓரத்திலிருந்து கப்பல்கள் மூலமாக எகிப்து வரை சென்று அதுக்கு நடுவில் ரோமா, கிரீக் போன்ற இடங்களுக்கும் இந்தியாவிலிருந்து வணிகர்கள் சென்று வணிகம் செய்தனர். அதுக்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்னா நமக்கு சங்க இலக்கியத்தில் வருது. ஆனால் இதெல்லாம் எவிடன்ஸாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு, முக்கியமாக அது ஒரு 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிறிஸ்டியானிட்டி மேலே எழும்பி வருது. இந்த பகுதிகளில், நம்ம சொன்ன பகுதிகளில் அங்கே வணிகம்ங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு விதத்தில் தடைபட ஆரம்பிக்குது. அப்போ இந்திய வணிகர்கள் ஒரு பெரிய மார்க்கெட் ஆக்சஸ் அவங்களுக்கு போயிடுது. எப்படி இன்னைக்கு டேரிஃப்லாம் விற்பனை குறைவதனால வேறு சந்தைகளை இந்திய வணிகர்கள் எதிர்பார்க்கிறார்களோ, அந்த காலகட்டத்தில் 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்திய வணிகர்கள் அப்படியே கிழக்கு கடற்கரை ஓரத்துக்கு நகர்றாங்க. அப்போ இந்த புது பாதைகள் உருவாகுது. அதில் தான் உங்களுக்கு ஜாவா, சுமத்ரா, இந்தோனேஷியா வரைக்கும், மலாயாலேருந்து இந்த முழு பகுதியிலையும் இந்திய வணிகம் நடக்குது. இது ஒரு அடிப்படையாக வைத்துக்கொள்வோம். இப்போ எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஓமான், பஹ்ரைன், இது போன்ற இடங்கள் எல்லாவற்றிலும், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அங்கெல்லாம் நிறைய பானை சில்லுகள் கிடைத்திருக்கின்றன. அதுக்கப்புறமா இந்த ரெட் சி போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரனிக்கே அப்படிங்கிற ஒரு இடத்துல நிறைய அகழ்வாய்வுகளில் நமக்கு கல்வெட்டுகள் கிடைத்திருக்கு.
இப்போ இந்த புதிய கல்வெட்டுகளை பற்றி மட்டும் பார்ப்போம். மற்றதெல்லாம் வந்து ஏற்கனவே பலமுறை பல இடங்கள் அதெல்லாம் பேசப்பட்டிருக்கு. இதில் என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, இது வந்து தமிழ்நாட்டில் இந்த பேப்பர் இன்னும் நமக்கு கிடைக்கல, நான் படிக்கல. ஆனால் இந்த பேப்பரை நேத்திக்கு பிரசன்ட் பண்ணதை அடிப்படையாக வைத்து இந்த 2 பேரும் ஷார்லட் ஷ்மிட் மற்றும் இங்கோ ஸ்ட்ராஷ் அவங்க 2 பேருடைய கட்டுரையை அடிப்படையாக வைத்து சில பத்திரிகையாளர்கள் பலவேறு பத்திரிகைகளில் கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. அதை வைத்து தான் இப்போ இதுவே ஹிந்து பத்திரிகையிலிருந்து வந்திருக்கக்கூடியதுலேருந்து நம்ம படிக்கிறோம். ஸோ அதில் என்னெல்லாம் அவங்க கிடைச்சிருக்கு, என்ன எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு, என்ன வார்த்தைகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் வருவதற்கு முன்னாலேயே அங்கே வந்து நிறைய கிரேக்க எழுத்துகள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. ஏன்னா அது வந்து கிரேக்கத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடியது எகிப்து. கிரேக்க வணிகர்களுக்கு கிரேக்கத்துக்கும் எகிப்துக்கும் இடையே ஒரு பெரும் வணிகம் நடந்து கொண்டிருந்தது. அதனால அது ரொம்ப இயல்பாக அங்கே வந்து கிரேக்க எழுத்துக்கள் கிடைக்கிறது வந்து ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட கிரேக்க கல்வெட்டுகளை இதற்கு முன்னமே 1920களிலேயே ஆராய்ச்சியில் கிடைச்சிருக்கு. ஜூல்ஸ் பெய்லே அப்படிங்கிறவங்க வந்து 1926ல் 2000க்கும் மேற்பட்ட கிரீக் கிராஃபிட்டி மார்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது ஏன் இந்த கிராஃபிட்டி மார்க் கல்வெட்டுன்னு ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருள் மேலே வெறுமை சுரண்டிருக்காங்க. நீங்கள் நம்ம சாவி எடுத்து கார் மேலே நீங்கள் சுரண்டுறீங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இவங்க வந்து ஒரிஜினலாக ஒன்றை உருவாக்கி அதன் மீது எழுத்துக்களை பொறிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் போகல. ஏற்கனவே அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, வேலி ஆஃப் கிங்ஸ் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வேலி ஆஃப் கிங்ஸ்ங்கிறது அது அரசர்களின் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது வந்து எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதி, லக்ஸார் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த இடத்துல வந்து எப்படி இதற்கு முந்தைய காலகட்டத்தில் அந்த வேலி ஆஃப் கிங்ஸில் கட்டுமானங்கள் வருவதற்கு முன்னாலேயே பிரமிடுகள் தோன்றிவிட்டன. இப்போ ஒரு பிரமிட் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பிரமிடில் இறந்து போன ஒரு அரசனை அங்கே உள்ளே புதைப்பதற்கான ஒரு கல்லறை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது வந்து அதில் ரொம்ப காம்ப்ளிகேஷன். நம்ம அவ்வளோ ஈஸியாக நான் சொல்லிட்டேன். உண்மையில் இதற்கு ஒரு பெரிய மெத்தடாலஜி இருக்குது. அதுக்குள்ளே நான் ரொம்ப போக விரும்பலை. பட் ரொம்ப சுருக்கமாக இந்த மம்மி அப்படிங்கிறதையும் நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருக்கீங்க, பல சினிமாவில் பார்த்துருப்பீங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசன் என்பவன் கடவுளின் வடிவம். அதனால் அவன் வந்து இறந்ததற்கு பிறகு அவன் கடவுள்கள் இருக்கக்கூடிய உலகத்துக்கு செல்வான் அப்படிங்கிறது எகிப்தியர்களோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உடம்பை வந்து கிட்டத்தட்ட ஊறுகாய் போடுவாங்க. அந்த உடம்பில் இருந்து உடலில் உள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு பாகங்களை எல்லாம் அவர்கள் வெளியே எடுப்பார்கள். எடுத்து அதை தனியாக வெவ்வேறு ஜாரில் வச்சுட்டு சில பகுதிகளை அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்போ உள்ள வெறும் உடல் மட்டும்தான் இருக்கும். அது உள்ளுக்குள்ள அவர்கள் பல்வேறு பொருட்களை வைத்து மூடி எண்ணெய், ஒரு சில ஸ்பெஷல் எண்ணெய்கள் எல்லாம் உள்ளதை வச்சு ஒரு பேண்டேஜ் போட்டு இறுக்கி கட்டிட்டாங்கன்னா அந்த உடல் நாற்றமே அடிக்காது, சிதைந்து போகாது. கொஞ்சம் கொஞ்சமாக சிதையாமலாம் இருக்காது. இன்றைக்கு ஒரு இறந்த உடல் எவ்வளவு சீக்கிரமாக அழுகத் தொடங்குமோ அந்த மாதிரி அழுகவே அழுகாது. அப்போ அது ப்ரிசர்வ் பண்ணுறது அதுதான். அதை ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு அதை வைத்து மூடி அந்த இடத்துல வந்து அந்த அந்த அரசன் பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் வைத்து அதுக்கப்புறமா அந்த பிரமிடை எழுப்பிடுவாங்க. பிரமிடை எழுப்பி அது உள்ளுக்குள்ளே அதோடைய ஹார்ட்டில் இதை வைப்பாங்க. அதற்கு அடுத்த கட்டத்தில் என்ன ஆரம்பிச்சதுன்னா, இதே மாதிரியாக அவர்கள் நிலத்துக்கு அடியில் இவற்றை செய்ய ஆரம்பித்தார்கள். பிரமிடுக்கு அடுத்த காலம். இப்போ பிரமிட் கட்டுறதெல்லாம் நின்று போயிடுச்சு இந்த பாயிண்ட்ல. சரி, இது என்ன காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட 1500 BCE, அதாவது இன்றிலிருந்து 3500 ஆண்டுகளுக்கு முன்னால். சுமார் 500 ஆண்டுகள் இந்த அரசர்களின் பள்ளத்தாக்கு பகுதியில் அவர்கள் பலவேறு அரசர்களுக்கான கல்லறைகளை உருவாக்கி வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட கல்லறைகள் அந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே அந்த கல்லறைகளுக்கு மேலே எழுப்பப்பட்டிருக்கிற கட்டுமானத்திலே கிரேக்கர்கள் அங்கே போய், கிரேக்க வணிகர்கள் அங்கே போய் தன்னுடைய பேரை அவங்க சவுத்தில் கிறுக்கலாம். அதே மாதிரி இந்தியாவிலிருந்து தமிழ் பேசும், பிற மொழிகளை பேசும், அதில் சமஸ்கிருதமும் எழுதக்கூடியவர்கள், சமஸ்கிருதம், பிராகிருதம், தமிழ் எழுதக்கூடியவர்கள் அங்கே போய் சுவற்றில் கிறுக்கி வைத்திருக்கிறார்கள். அதை தான் இந்த 2 அறிஞர்களும் பார்த்துட்டு அதில் ரிசர்ச் பண்ணும்போது இது கிரேக்க மாதிரி இல்லை, அப்போ இது என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்த உடனே அவங்க தமிழ் போல, தமிழ்னு சொல்லக்கூடாது, பிராமி போல, இது வேற இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. இந்த போஸ்ட்டில் நான் இந்த வீடியோவில் கான்ட்ரவர்சி வேண்டான்னு பார்க்குறேன். ஸோ இந்திய எழுத்து முறை போல இருக்கிறதேன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் எடுத்து மாடர்ன் எழுத்து வடிவம் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு என்னென்னா,
ஒரு குறிப்பிட்ட பேர் திரும்ப திரும்ப வந்திருக்கிறது. 8 இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன பேர்னா சிகை கொற்றன். சிகை அப்படின்னா முடி, தலைமுடி. அதை வந்து நீங்க கிரவுன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், குடுமின்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தையோடைய தமிழாக்கம். ஷிகா அப்படிங்கிற வார்த்தை வந்து சிகை அப்படின்னு தமிழ்ல மாறுது. கொற்றன் அப்படிங்கிறது இது அதையும் அவங்களே சொல்றாங்க. யார் இந்த அறிஞர்களே, the name சிகை கொற்றன் is revealing. first element may be connected to the Sanskrit shika. அது கூட may be connectedங்கறாங்க. சிகைங்கிறது ஷிகாங்கிறதோட கனெக்டட் தான், வேற எதுவுமே கிடையாது. மீனிங் டஃப்ட் ஆர் கிரவுன், குடுமி அல்லது தலையில வைத்துக் கொள்ளக்கூடிய கிரீட்டம் அப்படின்னு வைத்துக்கொள்வோம், மகுடம் அப்படின்னு வைப்போம். கொற்றன் அப்படிங்கிறது வந்து கொற்றம் அப்படிங்கிறதுலேருந்து வருது. கொற்றன்னா தலைவன், கொற்றம் அப்படின்னா வீரம், வீரத்தை உடையவன் தலைவன். அதுல இருந்து தான் கொற்றவை அப்படிங்கிற நம்ம துர்க்கையுடைய பேரும் வருது. கொற்றவைங்கிறது வந்து பாலைநில கடவுள். தமிழ் திணைகளில் பாலை நிலத்துக்கான கடவுளாக கொற்றவை வருகிறாள். இந்த கொற்றவை தான் துர்க்கை மகிஷாசுர மர்தினின்னு சிலப்பதிகாரத்திலேயே மா மயிடன் செற்றுகந்த கோலத்தால் அப்படின்ட்டு இளங்கோவடிகளே பாடுறாரு. இதெல்லாம் அந்த காலத்திலேயே, அது கிட்டத்தட்ட அதே காலத்தில் தான் இந்த பெயர்கள் எழுதப்படுது. இவங்க வந்து 3ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. சுமார் அந்த காலத்தில் தான் வந்து சிலப்பதிகாரமே எழுதப்படுதுங்கிறது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அறிஞர்களுடைய கூற்று என்னன்னா, இந்த கொற்றன் அப்படிங்கிறது எகிப்தில் வேற இடங்கள்லையும் கிடைக்குது. உதாரணத்துக்கு பெரனிக்கே, நாம் ஏற்கனவே உங்களுக்கு பெரனிக்கேங்கிறத சொன்னேன், ஒரு ரெட் சி போர்ட் சிட்டி. இதில் 1995 கிடைத்த பொருள்களில் ஒரு இடத்துல வந்து கொற்றப்புமான் அப்படிங்கிற ஒரு பேர் ஒன்று வந்திருக்கு. கொற்றப்புமான் அப்படின்னா அது என்ன அகைன் புரியல. கொற்றம்ங்கிறது சேம் திங், அவ்வளோதான். அதோடைய பொருள் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து இந்த பேர், இந்த கொற்றன்கிறது வந்து புறநானூற்றுலையும் வருது. அதில் வந்து பிட்டன் கொற்றன் அப்படின்னு ஒரு பெயர் வருது. அதே மாதிரி புகழூர்ல சில தமிழ் கல்வெட்டுகள் இருக்கு. அதுல ஒரு கல்வெட்டுல கொற்றன் அப்படிங்கிற பேரும் வருது. ஸோ இது எல்லாம் ஒன்னா சேருது. இப்போ இது வந்து இதெல்லாம் அவங்க வந்து ஒரு கருத்தாக சொல்றாங்க. பட் நமக்கு தெளிவாக தெரியக்கூடியது கொற்றன் அப்படிங்கிற பேர் வந்து இந்தியாவில் வேற எந்த மொழியிலையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த கொற்றம் அப்படிங்கிறதும் கொற்றன்கிறதும் ஒரு ஸ்ட்ராங் தமிழ் வார்த்தை. இதோடைய ஒருவேளை இதோடைய சில வேரியேஷன் வந்து தென்னிந்திய மொழிகளில், திராவிட மொழிகளில் இருக்கலாம். அந்த அளவுக்கு எனக்கு தகவல் தெரியாது, அது பார்க்க வேண்டிய ஒன்று. இதை தவிர வேற சில பெயர்களும் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒன்று வந்து கோப்பன், கொப்பன் அப்படிங்கிற மாதிரி. இதே பெயர் வந்து அம்மன் கோவில் பட்டியில் ஒரு கல்வெட்டில் இருக்கு அப்படின்னு. சாத்தன், கீரன் அப்படிங்கிற வார்த்தை இரண்டு வெவ்வேறு ஒன்று. இப்போ சாத்தன், கீரன் ரெண்டுமே வந்து நம்ம பல இடங்களில் தமிழ் பானைகளில் பார்க்குறோம் சாத்தன் அப்படிங்கிறது. கீரன்கிறது வந்து அவ்வளவு காமன் நான் நினைக்கல. ஆனாலும் கீரன்கிறதும் வந்து கீறுதல் அப்படிங்கிறதும் ஒரு தமிழ் வார்த்தை தான். இது எல்லாமே இங்கே கிடைச்சிருக்கு. இதை தவிர வந்து முக்கியமானதாக அவர்கள் பார்ப்பது வந்து ஒரு 2 சொற்கள். இதெல்லாம் பெயர் சொற்கள் பார்த்தோம். வினை சொற்களாக 2 வருது. ஒன்று வந்து வர, கண்ட. ஸோ ஒரு இடத்துல வந்து பெயருக்கு பிறகு வர, கண்ட அப்படின்னு வந்திருக்கு. இன்னொரு இடத்துல இந்த கொப்பன் அப்படிங்கிற இடம் வரும்போது வரத கண்டன், கண்டன் அப்படின்னு முடியுது. ஸோ அவங்க இதை எதோட ஒப்பிட்டு பார்க்குறாங்கன்னா, வர அப்படின்னா வருதல் ஓட ரிலேட்டட், கண்டனா காணுதல் அப்படிங்கிறதோட ரிலேட்டட். ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி கிரீக் இன்ஸ்கிரிப்ஷன் நிறையா இருக்கு இல்லையா, கிரீக்லேருந்து அதுக்கு பிறகு அது லாட்டினா மாறும் பொழுது ரொம்ப ஃபேமஸான ஜூலியஸ் சீசருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கும். அது வந்து வெனி விதி விச்சி அப்படின்னு. ஐ கேம், ஐ சா, ஐ கான்குவர்ட் அப்படின்னு அது சொல்லுவோம். நான் வந்தேன், கண்டேன், வென்றேன் அப்படின்னு இன்னைக்கு நம்ம அதை தமிழில் ரொம்ப பெருமையாக இப்போ வந்து அரசியலுக்குள்ளே வேற அது வந்துருச்சு அது. ஸோ வருதல், காணுதல். நான் வந்தேன், பார்த்தேன். அப்போ அது வந்து இன்னைக்கு கிராஃபிட்டியில் மானுமெண்ட்டில் போய் கிறுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஐ கேம், ஐ சா. கோப்பன் வந்தான், இந்த அரசர்களின் பள்ளத்தாக்கை பார்த்தான், அரசர்களின் பள்ளத்தாக்குக்கு வந்தான், அரசர்களின் பள்ளத்தாக்கை பார்த்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படி எழுதினாங்களா? அப்போ அந்த வர, கண்ட அப்படின்னா அது வந்து தமிழுடைய இலக்கணத்துக்குள்ளே வரலை. நீங்கள் வந்தேன், கண்டேன்னு போடணும், வந்தனன், கண்டன் அப்படின்னு போடணும். வர, கண்ட அப்படின்னு போட்டால் என்ன இது ஏதோ ஒன்று லேசாக இடிக்குது. அதே மாதிரி வரத கண்டன் அப்படின்னா இவர்கள் வந்து கொச்சையான தமிழை பேசினாங்களா? இப்போ இவர்கள் ஒரு அந்த பார்டரில் இருக்கக்கூடியவர்களா? அதாவது தமிழ்நாடு, தமிழ் பகுதி, தமிழ் நிலப்பகுதின்னு நம்ம ஒரு பகுதியை சொல்கிறோம்.
தமிழ் நிலப்பகுதியில் சங்கம் கார்பஸை வச்சு நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் வா கான் அதெல்லாம் இருக்குது. அப்போ அவர்கள் வந்து அதை எப்படி சொல்லியிருப்பாங்க? வருதல், வந்தான், வந்தனன் அப்படின்னு தான் அவன் சொல்லியிருப்பாங்க. கண்டான், கான், நீ அதை கான், கான், காண்பாய், காண்பீர், கண்டேன், அதெல்லாம் தான் வந்து தமிழுடைய இலக்கணத்துக்குள்ளே வருது. இப்போ இது எக்ஸாக்டாக அவங்க வந்து வர கண்ட அப்படின்னு எழுதினா அவங்க வந்து தமிழ் அப்போவே ஒரு திரிதலை அடைந்து விட்டதா இந்த இந்த பர்டிகுலர் ஆட்கள் இருந்த பகுதியில். இப்போ இன்னைக்கு வந்து மலையாளமாக இருந்தால் வரு, கண்டு, கண்ணு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த எண்டிங்கோடைய மாற்றங்கள் ஏற்கனவே வர்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு மாதிரி இது வந்து ஒரு புரோட்டோ மலையாளமா அப்படின்னு கூட எனக்கு தோணிச்சு அதை பார்க்கும் பொழுது. பிகாஸ் தட் இஸ் வெரி சர்ப்ரைசிங். நீங்கள் ஏன் வந்து வர கண்ட அப்படின்னு போடுறீங்க? வந்து பார்த்தேன், வந்து கண்டேன் அப்படின்னு ஏன் போடலை அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டியது. எனக்கு தோணினதை நான் அதில் சொல்லிட்டேன். பட் இது வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு கண்டுபிடிப்பாக நான் இதை பார்க்குறேன். இது நிச்சயமாக நமக்கு ஒரு 300 அடிஷ்னல் ப்ரூஃப். இந்தியாவிலிருந்து பெரும் எண்ணிக்கையில் வணிகர்கள் இந்த ஹோல் ரெட் சி, இந்த அரபிக்கடல், செங்கடல் வழியாக அவர்கள் எகிப்து வரை சென்று வணிகம் புரிந்தனர். மெடிட்ரேனியன் கடல் ஓரங்களிலெல்லாம் அவர்களுடைய பொருட்கள் கிடைத்திருக்கின்றன அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு எந்த அளவுக்கு 4ஆம் நூற்றாண்டுக்கு முன், ஸோ 1, 2 ஈவன் பிசி கிமுன்னு நம்ம சொல்லக்கூடிய இன்றிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே இந்த வணிகம் நடந்து கொண்டிருந்திருக்கிறது. ஏன்னா இதை பற்றி நமக்கு நிறைய இடங்களில் தகவல் கிடைத்திருக்கிறது. எழுத்து மூலமாக பார்த்தோம் என்றால் பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்ரியன் சி அப்படின்னு ஒரு கிரேக்க நூல் ஒன்றில் எங்கெங்கெல்லாம் வந்து கப்பல்கள் வந்து நின்று விட்டு போகும், கிரேக்கத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே, கிரேக்கத்துக்கும் தமிழக கடற்கரை ஓரத்துக்கும், தமிழகம் மட்டுமில்லை மகாராஷ்டிரா, அதாவது குஜராத்திலிருந்து ஆரம்பித்து தமிழகத்துடைய கடற்கரை வரைக்குமான அனைத்து இடங்களிலும் எந்தெந்த இடங்களிலெல்லாம் துறைமுகங்கள் இருந்தன, எங்கெங்கெல்லாம் கப்பல்கள் வந்து நிற்கும் அப்படிங்கிறது வரைக்கும் நமக்கு வந்து நிறைய செய்திகள் கிடைக்கின்றன. இது அதற்கு இன்னும் ஒரு சான்றாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.